அன்பு நண்பர்களே, தொடர்ந்து இன்னொரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நாம் ஒரு வருடத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். கடைசி மாதத்தில். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம். இப்போ ஒரு புதிய ஆண்டை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம். அந்த புதிய ஆண்டை எதிர்கொள்ளும்போது, பழையவைகளை நாம் கடந்து வந்த பழைய நாட்களை, பழைய வாழ்க்கையை, பழைய அனுபவங்களை சிந்திக்க வேண்டுமா? நினைத்து பார்க்க வேண்டுமா? நினைத்து பார்க்க கூடாதா? என்று ஒரு கேள்வி எழுகிறது. நினைத்து பார்க்க வேண்டும். பழையதை சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் பழையதை சிந்திக்கக் கூடாது. என்ன குழப்புகிறேன் என்று பார்க்கிறீர்களா? நான் அல்ல. பைபிள் திருமறை, விவிலிய திருமறையே அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா என்கிற தீர்க்கர் எழுதிய நூலில் ஒரு வசனம் சொல்லுகிறது. 43 அத்தியாயம் 18ஆம் வாக்கியம். பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பழையவைகளை நினைக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று. அதே நேரத்தில் அதே ஏசாயா தீர்க்கர் இன்னொரு இடத்தில் 46ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியத்தில் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டும், பூர்வமானவைகளை மனதில் வைத்து செயல்படுங்கள் என்கிறார். அப்படியானால் எந்த பழையதை நினைக்க வேண்டும், எந்த பழையதை நினைக்கக்கூடாது? பழையதை நினைக்க வேண்டுமென்றால் கடவுள் நம்மை பழைய காலத்தில், கடந்த காலத்தில் நம்மை கைப்பிடித்து வழிநடத்தி அவருடைய கருணையை நினைக்க வேண்டும். துன்பங்களிலெல்லாம் அவர் நம்மை மீட்டு எடுத்து வழிநடத்தியது நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பழைய துன்பங்களையும் பழைய தோல்விகளையுமே நினைத்து மறுகக்கூடாது. கடவுள் நமக்கு புதிய வாசலை திறக்கிறார், புதிய வாய்ப்பை தருகிறார். நம்முடைய பழைய பாவங்களை மன்னித்து புதிய ஆற்றலோடு புதுவாழ்வு வாழ அருள் தருகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுது பழையதை நினைக்கக்கூடாது. ஆக ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர வேண்டும். ஆகவேதான் அறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார், பழமை என்பது நாம் பழையதிலிருந்து வளருவதற்கு ஒரு உரம் போல, பழைய செடி வளருவதற்கான ஒரு உரம் போல பயன்படுத்த வேண்டுமே தவிர, நாம் உண்ணுகிற உணவில் சேர்க்கிற உப்பு போல எதற்கெடுத்தாலும் பழையதை நினைக்கக்கூடாது என்று சொன்னார். உண்மைதானே?